ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான சிறப்பான கேம், மிஸ்ட்ரியான கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த கேம் பேர் வந்து டைம் ஹலோ. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து ஒரு காலேஜ் பையனுக்கு ஏத்தன்ற அவன் பையன் பேர் இவன் தான் கைஸ். ஸோ இவனுக்கு வந்து 17 வயசு ஆகும்போது அவனோட அம்மா அப்பா காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த அம்மா அப்பா காணாமல் போனதுக்கப்புறமா இவனுக்கு ஒரு பெண் கிடைக்கும். ஸோ அந்த பெண்ணை வச்சு இவன் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சர் எப்படி ஆகும் அப்படின்றது தான் இந்த கேமோட கான்செப்டே. ரொம்ப சூப்பராக இருக்கும் கைஸ் கேமு. ஸோ நீங்கள் நீங்களும் இந்த கேம் டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலன்னா சொல்லுங்கள், நானே உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க கைஸ், ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் உள்ளே வந்தோடனே வாவ் ஸ்க்ராட்ச் யூ டிடட்லி ஷார்ட்ஸ் அங்கே யாரோ ஷார்ட்ஸ் டிட் ஸ்க்ராட்ச் மீ அப் குட். நல்லா கீழே இருக்கேன் என்ன அப்படின்றான். ஏதோ நாயோ பூனையோ நினைக்கிறேன். பூனை கைஸ், பூனை தான் ஷார்ட்ஸ். ஸோ அது வந்து ஒரு பூனை மியாவும் வந்து ஷார்ட்ஸ் நான் வந்து உன்னை க்ளீன் பண்ண தான் பார்த்தேன் அப்படின்றான். அந்த பூனை பாவமாக மியா வந்து கைஸில் தான் இருக்குது. உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை தான், என்ன பண்ணுறது அப்படின்றான். பேசிக் கண்ட்ரோலாக சொல்லித்தராங்க. ஸோ வழக்கம் போல் தான் சைடில் இருக்கிறது வந்து டச் ஸ்க்ரீனு. ஸோ இதில் நம்ம எதெல்லாம் டச் பண்ணுறோமோ அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அது கூட. ஸோ இப்போ இந்த டிவிஎஸ் டச் பண்ணால் அது எப்படி சொல்கிறது, அதுதான் கைஸ் அந்த டச் பண்ணுறது தான். ஸோ யூ கேன் ஆல்சோ அதெல்லாம் எமுலேட்டர் கொடுங்க. ஸோ ஷார்ட்ஸ் மியாவ் அப்படின்னு திரும்புவோம். ஏதோ ஒரு ஃபீல்டில் டிசைன் பொண்ணு, அது என்னோடய டிவி அப்படின்றான். இப்போதைக்கு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா கைஸ், அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க எல்லாருக்கூடையும். இட்ஸ் எ லிட்டில் டியூட்டி சம்திங் ஃபார் இது ஏதோ அவனுக்கு டியூட்டியாக கைஸ் ஏதோ லிஸ்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கான். இந்த இடத்துல புக் செல்ஃப் மாதிரி இருக்குது கைஸ். இல்லை கைஸ், வாட்ச் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். நிறைய வாட்ச் வச்சுருக்கான், கேட்லாகெல்லாம் வச்சுருக்காங்க கைஸ் வாட்சுக்கே. ஸோ பெரிய ஆள் தான் இவன். ஸோ இந்த இடத்துல ஒரு கைஸ் நாளைக்கு இவனுக்கு பர்த்டேவான். ஆனால் வேறு ஏதோ சொல்கிறாங்க ஃப்ளோட் ஐடியா பாஸ்ட் மாம் லேட்டர் ஆனுன்றான். சரி விடுங்க அது. இந்த இடத்துல ஏதோ ஒரு டேபிள் இருக்குது. கார்பெட் ஆன் த ஃப்ளோர். கார்பெட்டும் பெட்ஷீட்டும் ஒரே மாதிரி இருக்குது, அது பிளாங்கெட்டும் ஒரே மாதிரி இருக்குன்றான். ரெண்டுமே செஸ்ஸில் தான் கைஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் செக்குடு பிளாங்கெட்டாக வச்சுக்கப்பா தம்பி. பூனை இருக்குது மியாவ் மியாவ். இந்த இப்போ மேலே ஏதோ வெளியில் போகிறதுக்கு ஐக்கான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். வாங்க வெளில போய் பார்க்கலாம். ஹியர் யூ லீவ். அதாங்க வெளில போகிறதுக்கு தான் நினைக்கிறேன். அது நடந்து போகிற சிம்பிளுக்கு. வாங்க போய் பார்க்கலாம் வெளில. டச் ஹியர் டு லீவ் த ரூம், அதான் டச் பண்ணேன். இது ஏதோ இதெல்லாம் இருக்குது கைஸ், கேரக்டர்லாம் இருக்குது. ஸோ ஏத்தன் கைரஸ், டிமோத்தி கைரஸ், பமீலா கைரஸ், ஷார்ட்ஸ், நீங்கள் 3 பேர் ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக் எது ஒன்று இருக்குது, ஐட்டம் இருக்குது, டேட்டா சேவ்னு இருக்குது. கேஸ் உண்மையை சொல்லணுன்னா ஆல்ரெடி 2 தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இது 3ஆவது தடவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை கைஸ். ஸோ வாய்ஸ் சரியாக இதுவாகலை. ஸோ அதனால தான் கைஸ். சரி இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கும் சென்டரில் என்ன வேணால் நடக்கலாம், எது வேணால் நடக்கலாம் கைஸ். ஸோ ட்ராஷ் கேன் பார்க்கலாம் கைஸ். இப்போது ட்ராஷ் கேன் இஸ் எம்டி தெரியுது. நெவர் மைண்ட் டிவி ஆர்னார். எங்கே கிளிக் பண்ணாலும் பேங்க் தான் சொல்கிறான். விண்டோ இது, இந்த விண்டோ இஸ் க்ளோஸ்ட். விண்டோ ஓப்பனில் இருந்தால் என்ன, க்ளோஸில் இருந்தால் என்ன. பேக் டு மை ஸ்கூல் டேஸ். அங்கே ப்ராபப்ளி இது வந்து கோர்னாஸ்ன்ற ஒரு கேஃப்டேரியில் டெய்லி விசிட் பண்ணுவேனா, சூப்பராக இருக்குமாம்மா. ஐ ஸ்டாப்டு ஆஃப்டர் ஸ்கூல். அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்கிறாங்க, வின்னு, பென்னு, மோரிஸு, இவங்க 3 பேரும் அவன் ஃப்ரெண்டாக கைஸ். ஸோ ஏத்தன் டீம் இட்ஸ் டைம் ஃபார் டின்னர் அப்படின்றாங்க. ஸோ யாரோ கூப்பிட்றாங்க கைஸ், பமீலா. ஸோ இதுதான் அவங்க அம்மான்னு நினைக்கிறேன். ஸோ ஏத்தன் டீம் டைம் ஃபார் டின்னர், சாப்பாடு நைட்டு உணவுக்கு கீழே இறங்கி வா அப்படின்றாங்க. இவனும் வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ எப்படி போகணுன்னா இதுதான் கைஸ். ஸோ இதுக்கு அந்த கீஸே தேவையில்லை கைஸ், இந்த எக்ஸு வை அதெல்லாம். ஸோ இப்போ தான் இன்ட்ரோ போடுறாங்க. ஸோ கரெக்டான இடத்துல தான் கைஸ் இன்ட்ரோ வச்சுருக்காங்க. டைம் ஹலோ. ஸோ ஒரு சூப்பரான கேம் கைஸ், சிறப்பான கேம். ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் அந்த ஆலோ பென். ஸோ
இந்த ஆலோ பென்னை வச்சு நிறைய விஷயம் பண்ணுவான். ஸோ பாஸ்ட்டுக்கு போய் ஃபியூச்சரை எப்படி மாற்றுறான் அப்படின்றது தான் கைஸ் கதையே. சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ அதான் கைஸ் நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் மக்களே. ஸோ பின்னாடி ஜப்பனீஸ் பாட்டெலாம் போட்டிருக்கீங்க, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில. ரெக்கார்ட் ஆகக்கூடாது, ஏன்னா என் வாய்ஸ் அப்போ கிளியராக கேட்க மாட்டேன் கைஸ். நான் அதான் சொல்கிறேன், ஆல்ரெடி 3 தடவை ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு வாட்டி வாய்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணேன், ஒரு வாட்டி வாய்ஸஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணேன், நல்லா இல்லை. இப்போ இது ரெண்டும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுறேன் கைஸ், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க, அப்புறம் 2 பொண்ணுங்க வந்தாங்க. இங்கே யாரும் ஒரு பொண்ணு இருக்கு, இது யாருன்னு தெரில. இவன் யார்? இது யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வேலை இருந்தாலும் இருக்கலாம் மக்களே, சொல்கிறதுக்கு இல்லை. தலைமை ஏதோ வேலை பண்ணுறான் சைடில். ஸோ கைஸ் அவன் பாக்கெட்டில் இருக்கா, அதுதான் ஹலோ பென். ஸோ இப்போ எத்தனை தடவை சொல்கிறது ஹலோ பெண்ணை? டைம் டிக்கிங் ஆகிட்டே இருக்குது, போடு. ஹாலோ வரைஞ்சிட்டாங்க. சித்தாங்க கேஸ் அந்த ஹாலோ அப்படி தான் கேஸ் வரையணும் அந்த ஹாலோவை. என்ன கேஸ் அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டுருக்கு, எவனும் விழுந்துட்டான் கீழே. பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறான் கேஸ், அவ்வளோதான். பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் ஃப்யூச்சரும் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்சல்யூட்லி. ஸோ அதுதான் கேம் கான்செப்டே. ஸோ அவங்க அப்பா அம்மா எப்படி காணாமல் போனாங்க அப்படின்றது ஒரு இது. ஸோ இந்த கட்சின்லாம் இதெல்லாம் செம்மையாக இருக்குது கேஸ். ஸோ ஒரு ஜாப்பனீஸ், அதான் அனிமி ஸ்டைலில் இருக்குது கேஸ் இது. ஐ திங்க் ஜாப்பனீஸ் கேமாக தான் இருக்கணும் இது. 100% ஜாப்பனீஸாக தான் இருக்கணும், ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தோணும். இந்த மாதிரி கேரக்டர் அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி டைம் ஹலோ ப்ரோலாக் எ நியூ டே. இது சாப்டர் தான் யூஸ் போகும். ஒரு சாப்டர் நான் முடிச்சுட்டு போகலாம் அப்படியே. ஒரு ஃபுல் மூன் டே, ஃபுல் மூன்னு சொல்ல முடியாது. ஸோ பூனை சாட்ஸ் மேலே உட்காந்துக்குது. ஏதோ கால் ஸ்டெப் பார்த்தோன்னே வந்துச்சு, இங்கே வந்துட்டாங்க, சாப்பிட்றதுக்கு வந்துட்டான் இவன். ஓ ஈவன் எல்லா நாளை விட இன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்றான். கான்வர்சேஷன் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இவங்க. இந்த கேஸ் இந்த டச் பண்ணால் அப்போ அந்த பர்சன் கிட்ட பேசுகிறதுக்கு யூஸ் ஆகுமாமா. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கேஸ். ஸோ இப்போ அப்பா கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க தான் அப்பான்னு நினைக்கிறேன், டிமோத்தி. ஏத்தன் சைலண்ட்லி டிக்கிங் இன்டு டின்னர் ஆஸ் ஆல்வேஸ். உன் பக்கத்தில் இருக்க சோயா சாஸ் கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்றாங்க. இங்கேயா சோயா சாஸ் இருக்குது? இங்கே இருக்குது. ஸ்க்ரீன் தள்ளுற ஸ்கின் தான். ஸோ இந்த லெஃப்டில் இருக்க ரைட்டில் இருக்க ஸ்கின் வந்து லெஃப்ட்டுக்கு மேலே வரணும். ஸோ அப்போ தான் கைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் இது கேம் கான்செப்டே தான் கைஸ். ஸோ நான் இப்படி வச்சுக்கிறது தலா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வச்சுட்ருக்கேன் கைஸ். ஸோ இப்போ அம்மா கிட்ட பேசி பார்க்கலாம். அப்பாவுக்கு சோயா சாஸ் எடுத்து கொடுத்தாச்சு. வாட்டி சீட்டா என்னது? குட் யூ பாஸ் ஏ சால்ட் கொஞ்சம் சால்ட் தரியா அப்படின்றாங்க. சால்ட்டு கொடுக்குறோம் கைஸ். அப்பா இருந்துட்டு என்ன கையில் கட்டி யார் ஒன்று அட்டாக் பண்ணா அப்படின்றாரு. ஓ இந்த சாட்ஸ் அது பூனை கீர்னது, சாட்ஸ் கீர்னது அப்படின்றான் இவன். ஓ இட்ஸ் தட் ஆல், இனிமேல் இந்த மாதிரிலாம் பயம்படுத்தாத அப்படின்றாரு. யாருன்னா போய் யார் ஸ்கேர்ப்பு, யார் பயம்படுத்த போகிற அப்படின்றான் இவன். வந்துட்டு சாட்ஸை குளிக்க வைக்க போனேன் அப்படின்னு. அந்த அம்மா இருந்துட்டு பம்மிலா கைஸ், அந்த அம்மா பேர். ஸோ இவர் பேர் வந்து டிமோத்தி, இவங்க பேர் பம்மிலா, நம்ம ஏத்தன். ஸோ சாட்ஸுக்கு வாட்டர்னாலே பிடிக்காது அப்சல்யூட்லி அப்படின்றாங்க. ஸோ அதை குளிக்க வைக்கிறது என்னோடய வேலை இல்லையா அப்படின்றான் ஏத்தன். ஸ்பீக்கிங் ஆஃப் த டெரிச் ஹாஸ் நாட் பீன் அரௌண்ட் லேட்லியா. டெரிச் யாருன்னு தெரியல, டெரிச் யாரோ ஒருத்தர் இருக்கான் போல். சாட்ஸ் இஸ் யூஸ் டு கைஸ், இது யாரோ அங்கிள் டெரிக் கேட், அங்கிள் டெரிக்கோட கேட் மாதிரி இருக்கான் அப்படின்றாங்க. கைஸ் அவனை பற்றி பேசிகிட்டேங்க. ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் எனிவே, தேங்க்ஸ் ஃபார் எதுவாக இருந்தாலும் சரி விடு பார்த்துக்கலாம், டின்னருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. மூவிங் அரவுண்ட். ஓகே கைஸ், எதனா கிளிக் பண்ணோன்னா இப்படி நடக்கணுமா கைஸ்? அந்த மாதிரி கிளிக் பண்ண சொல்கிறாங்க. அந்த எல்லோ கலர் வரலாம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கைஸ், வெள்ளை கலர் வந்தால் மட்டும்தான். ஸோ டின்னர் டைம்ஸ் ஓவர் அப்படின்றான் இவன். சரிவா போகலாம் நட மேலே. மாம் தேங்க்ஸ் அப்படின்ட்டான். நல்ல வேலை தான், போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டாங்க. ஸோ கைஸ் பூனை எதையோ பார்த்து பயப்படுது. யார்ரா இவன் கோமாளி? கைஸ் சாட்ஸ் ஓடிடுச்சு, யார் இவன் தெரில. திரும்பவும் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றான். சாத்தது திறந்துருக்குன்னு சொன்னால் மட்டும் பார்த்தா சாத்தணும் தம்பி.
வெளில போயிட்டு வந்தியா சாட்ஸ் அகெயின், திரும்பவும் வெளில போயிட்டு வந்தியா அப்படின்றான். மியாவ். அது சொல்கிறதே அப்படி தான் கைஸ், மியாவ் அப்படின்னு. இன்னும் நீ என் மேலே கோவமாக தான் இருக்கியா? ஆமாம் அப்படின்னு அந்த பூனை. சாரி நான் உன்னை குளிக்க வைக்க தான் பார்த்தேன் சரியா? மியாவ். பாவமாக சொல்லுது கைஸ். ஏத்தன் டீ ரெடி அப்படின்றாங்க பம்மிலா, அது மம்மி கைஸ். ஸோ வரேன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம கீழே போவோம். இப்போ வழி இல்லை மக்களை, கீழே போய் தான் ஆகணும். அங்கே தான் கான்செப்ட் இருக்குது. டெரிக் வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அவன் அங்கிள் டெரிக்கு. கமான், இட்ஸ் லிட்டில் ஜஸ்ட் டைனி பிட், ஏதோ கொஞ்சம் தான் அப்படின்றான். ஆமாம், அங்கிள் டெரிக் தான் அது. ஸ்பீக் ஆஃப் த டெவில். நான் உனக்கு எது கொடுக்குற மாதிரி இல்லை, புரிஞ்சுக்கோ டெரிக் அப்படின்ற டிமோத்தி. வில் ஐ வுட் நாட் லிவ் டில் யூ டூ வாட் எ டே திங்க் அபவுட் தட். இவங்க எதை பேசிகிட்டு இருக்காங்க விடுங்க. எங்ககிட்டே தேவையான அளவு பொருள் இல்லை, நாங்கள் எப்படி உனக்கு கொடுக்குறது டெரிக்? நாங்கள் எப்படி சமாளிக்கிறது டெரிக் அப்படின்றான். ஹோ ஹாய் தேர் அங்கிள் டெரிக். ஹே தென் டாக் சம் சென்ஸ் இன்டு எ ஸ்ட்ரெயிட்லி ஹோல்டு மேன். த 10 ஆஃப் டெரிக். வீட்டை விட்டு வெளில போடா பைத்தியக்காரா. வயசானவன்ட்டான் அந்த நான் டென்ஷன் ஆகிட்டேன் தலைவன். வயசானவனா சொன்னால் வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்ட்டான் வாங்கி. இவன் இன்னும் வீட்டை விட்டு வெளில போக இங்கே சுற்றிட்டு இருக்கா பைத்தியக்காரன். வெல் ஸ்டாப் பீட்டிங் அவர் அந்த புஷ். ஏதோ எதுகை மூணை வச்சு பேசுகிறாங்க இவங்க. தேவையில்லாத நமக்கு. இதை நினச்சி நீ வருத்தப்படுவ டிமோட்டி அப்படின்ட்டு போயிட்டான். பெட்டர் வாட்ச் யூ, திரும்ப உன்னை பார்ப்பேன் ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டான். திரும்ப உன்னை சந்திப்பேன். நீ எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. அம்மா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன் இங்கேஸ். வீட்டை விட்டு வெளில போ அப்படின்ட்டு போயிட்டான். டெரிக்கு இந்தா டீ குடிச்சிட்டு போ அப்படின்றாங்க அம்மா. அப்பா இருந்துட்டு டீயை மறந்துட்டு போடா அப்படின்றாரு. ஐ ஜஸ்ட் ஹீட் ஹோம் லைக் எ குட் லிட்டில் ஆல் ரைட். நான் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க டெரிக். டிமோத்தி when he's going act his age looks like I have a pretty rough. நான் ரொம்ப ரஃபாக நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுடா. ஹெல்ப் யுவர் செல்ஃப் எத்தன். ஸோ லிசன், டிமோத்தி சொல்கிறத கேளு. யூ ஆர் டேர்னிங் 17 டுமாரோ ஆர் நாட் யூ அப்படின்றான். நாளைக்கு 17 வயசு ஆக போது தானே இல்லையா அப்படின்றான். தட்ஸ் ரைட், 17 இயர்ஸ் ஓல்டு. ஆமாம் கரெக்டு. இப்போ எதுக்கு திடீர்னு பர்த்டே டாக்கை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்றாங்க. சீரியஸ்லி எனக்கும் தெரியல எப்படி வந்துச்சுன்ட்டு. ஸோ நீங்கள் 2 பேரும் எனக்கு என்ன வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றான். ஸோ உனக்கு என்ன வேணும் கேளு. ஆக்சுவலி எனக்கு திரும்ப உனக்கு வாட்ச் வேணுமா? வாவ் ஷீ கேன். ஆமாம் அதே தான் அப்படின்றான். சே பேம், ஆர் யூ கோயிங் டு டாக் டு அவர் சன் அபவுட் தட்? அதை பற்றி தான் பேசுவியா அவன்கிட்ட? அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இருந்தாலும் அது என்னோடய பிறந்த நாளைக்கு. ஃபைன் பை மீ, ஜஸ்ட் டக் அவுட். நான் உனக்கு ஸ்நாசியாக இருக்காமா, தூங்க போகிறான்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க சார். ஸோ எவ்ரி ஒன் டைம் அவுட் அப்படின்றான். ஆர் நாட் டாக்கிங் அபவுட் மை ப்ரெசென்ட். என்னோடய ப்ரெசென்ட்டை பற்றி பேச மாட்டிங்களா? ஏத்தன் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட் டுமாரோ. ஏத்தன் ஆன் டே யூ டர்ன் 17. டாக் அபவுட் வாட்? எதை பற்றி பேசுவீங்க இப்போது? கம் ஹோம் ரைட் அவே டுமாரோ. ஓகே, நோ சைட் ட்ரிப்ஸ். சார் திங்ஸ் பட் வாட் என்ன சரி ஓகே, பட்டு என்னோடய ப்ரெசண்ட்டை பற்றி நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்க. டிமோத்தி வெல் குட் நைட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. ஸோ சங்கு ஊதிட்டாப்புல. நாளைக்கு பிறந்தாள் இருந்தால் கிஃப்ட் கொடுப்பாரு. பார்த்தா மேன் ஹி டிட் நாட். நான் சொன்னது அவர் கேட்கக்கூட இல்லைல்ல அப்படின்றாங்க. யூ டூ ஆர் எ லாட் லைக். 2 பேரும் ஒத்து போகாமல் இருக்கீங்க அப்படின்றாங்க. ஐ ஷோர் ஹோப் நாட் பெட்டர், பி கேர்ஃபுல். டாட் காட் a lot of his mind. அவன் மண்டல் நிறைய போட்டுட்ருக்காரு, எதுவும் கண்டுக்காத ஏத்தன். பட் நோ ஒன். நான் சொல்கிறது அவர் கேட்க கூட இல்லை அப்படின்றான். ஏத்தன் தட்ஸ் நாட். அதை பற்றி அது உண்மை இல்லை.
மேம் நீங்கள் ப்ளூ உங்கள் மூஞ்சில் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, பட் ஆனால் இவர் இவர் மீல்ஸ், அதாவது உங்கள் மீல்ஸ்லலாம் சீசனே இருக்கிறது இல்லை அப்படின்றான். என்னது, நாலஞ்சு சோறு இல்லை போடான்னு வீட்டில், இதை பற்றி மறந்துடு, நான் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்றாங்க. ஏத்தன் நம்மளும் தூங்க போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் வந்துட்டோம். ஸோ ஏத்தன் லைஃப். ஸோ இது ஏதோ கொடுத்த சிஸ்டம் வேணுமா கைஸ், இது அதான் எப்போயே பார்த்தோமில்ல. இட்ஸ் குட் ஐடியா, செக் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஒன்ஸ் இட்ஸ் வைல். ஓகே ப்ரோ, கேரக்டர் பற்றி இது. ஸோ இப்போதைக்கு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இருங்க கைஸ். இப்போதைக்கு நைட் ஆகிடுச்சு, தூங்கணுன்னு தான் நினைக்கிறேன், பட் எப்படி தூங்குறதுன்னு தான் கைஸ் தெரில. சேவ் கைஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சேவ் தான் பண்ணும், ஏன்னா ஆல்ரெடி நிறைய தடவை விளையாடிட்டேன். ஸோ எனக்கே திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடுற மாதிரி தான் நான் வரேன். ஸோ சேனல் மூடி தான் எனக்கு. ஓகே, சாட்சை நகர்த்திட்டு நான் தூங்கணுமா அப்படின்றாங்க கைஸ். சாட்சை நகர்த்தணுன்னு என்ன பண்ணுவோம், அதான் எதனா வச்சுக்கிறீங்களா, என்ன வச்சுக்கிறீங்களா தம்பிங்களா? அதுக்கிட்டே பேசலாம் கைஸ், எந்திரிச்சு போத பார்க்கலாம். நீ ஏன் வந்து எந்திச்சு போயிடுச்சு கைஸ், நல்ல வேலை அதுக்கிட்டே கிளிக் பண்ணேன். தூங்குடா தம்பியா. சரி, குட் நைட் ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டாங்க கைஸ் பையன். ஸோ நைட்டு எழுந்திரிக்கிறான் 12 மணிக்கு. பியூவா பூனை தூங்குதுன்னு நினைக்கிறேன். லைன் வித் மாம் டு நைட் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க கைஸ். அந்த கீழே சண்டை போட்டாங்களே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கான். டேடி எதை பற்றி பேசிகிட்டு இருந்தார் அப்படின்றான். வி வில் டாக் அபவுட் இட் டுமாரோ. ஏத்தன் ஒன் டே யூ டேர்ன் 17. ஒரு நாள் நீ 17 ஆவன்றாங்க. ஆந்த டேயா, நாளைக்கு தான் கைஸ், தான் நாளைக்கு 17 ஆவ அப்படின்றாங்க. இதையே கீழே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. வில் வாட் எவர் ஐ ஃபைன், நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கலாம், நாளைக்கு போய் எங்கள் மம்மிக்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும் அப்படின்னு, மம்மி டாடி கிட்ட அப்பாலஜிஸ் கேட்கணும் அப்படின்றான். ஸோ இப்போ தூங்கிட்டாங்க கைஸ் பையன். ஸோ இப்போ திரும்ப நைட் 12 மணிக்கு எஞ்சிப்பான் ஒரு வாட்டி. தூங்கவே இல்லை கைஸ், கட்சின்னு வந்துச்சு. கரெக்டாக தான் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். வேர் ஆர் யூ மம்மி, வேர் டேட். என்ன கைஸ் இப்படி கத்துறான் இவன்? கைஸ் ஏதோ எரிஞ்சிட்ருக்கு, ஏதோ வீடு எரிஞ்சிட்ருக்கு கைஸ். பம்மியில் அவங்க அம்மா தான் இது. டைம் ஸ்டாப் ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் டைம் ட்ராவலே ரியலி ஆரம்பிக்குது. யார் இதை பண்ணுது அப்படின்றான். ஏத்தன் நீயா, இது நீயா, ஏத்தன் இது நீயா அப்படின்றான். என்னை விட்டு போகாதீங்க அப்படின்றான். மாம் டேட். கைஸ் அந்த ஹாலோ ஓப்பன் ஆகிருக்கு. தட் இதுதான் இருக்கிறது ஒரே வழின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை எடுத்துகிட்டு போகிறான். டேட் என்னை விட்டு போகாதீங்க அப்படின்றான். என்னை விட்டு போகாதீங்க தனியாக, என்னையும் உங்களோட கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க கைஸ். ஸோ ரொம்ப சைலண்ட்டாக போய்ட்டுருக்கு கேம். இன்னும் கனவு கைஸ் இது பாவம். திரும்ப போனதான் வந்து எழுப்புது. வாசிட் என்ன அதுன்னு கேட்குறான். ஸோ திரும்ப கச்சின்னு முடிஞ்சிச்சா? கைஸ் முடிஞ்சு. ஸோ கைஸ் நம்ம ரூமில் ஆலோ ஓப்பன் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு, டவல் வேணும் அப்படின்றான். என் கையில் இருந்த ஸ்க்ராட்செல்லாம் எங்கே போச்சு அப்படின்றான். எங்கே போயிருக்கோம் அவன் கையிலேருந்து ஸ்க்ராட்சு? கைஸ் இந்த ஆளோ எப்படி இது புரியல, கொஷின் மார்க் தான் காட்டுறான். பூனை நீயாவும் தான் சொல்லுது. கைஸ் 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 பிளாங்கெட் அது ஒரே மாதிரி இருந்துச்சு கைஸ். பிளாங்கெட்டும் கார்பெட் ஒரே மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் எங்கேயோ இருக்குது. அது செஸ் விளாட்ற மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ இது அவன் ரூமில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றான். அதுதான் நானும் சொல்கிறேன் கைஸ். பூனை கழுத்தில் ஏதோ பெண்ணு மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும்? பூனை எழுந்திரிச்சா கைஸ்? ஒரு பெண்ணு. ஸோ இந்த பெண்ணு என்ன பெண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் இது கொஞ்சம் அப்படியே சஸ்பீஷியஸாக போயிட்டுருக்குது.
ஐட்டம்ஸில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதாங்க இந்த எல்லோ கலர் வந்தால் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுக்காதீங்க. சரி இப்போ இதை பார்க்கலாம் கைஸ். இந்த ஆலோ பென் வச்சு லைஸா இந்த ஓலை தான் நான் கனவுல பார்த்தேன் அப்படின்றாங்க. வாட் ஷுட் ஐ டூ? இப்போ நான் என்ன பண்ணுறது? கெஸ் இட் கேனாட் ஆட். ஹே வாட் இஃப் நான் இந்த பெண்ணை வச்சு அதை டேப் பண்ணால் என்ன நடக்கும்? இவனுக்கு எப்படி தெரியும் அந்த பெண்ணை வச்சு அதை டேப் பண்ணணுன்னு? இல்லை எனக்கு புரியல. கெஸ் ஏதோ அவனுக்கு விஷுவல்ஸ் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கெஸ் ஏதோ சம்திங் ஃபிஷியாக அவனுக்கு விஷுவல் வந்துக்குது. வாட் வாஸ் தட்? அதான் எனக்கு தெரியல என்ன இருந்தது. வாட்ஸ் கோயிங் ஆன் ஏத்தன்? யாரோ கூப்பிட்றாங்க கெஸ். யாராங்க வெளில வா. டே தெர் இஸ் நோ ஒன். ஆனால் நான் தான். அவன் யாரும் இல்லை, நான் தான் அங்கிள் டெரிக். இவன் என்ன கெஸ் பண்ணுறான் நம்ம வீட்டில்? இவன் என்ன பண்ணுறான் நம்ம வீட்டில்? நான் திரும்ப வருவோம் ப்ரோன்னு சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. கெஸ் பெட்ஷீட்லாம் மாறிட்டு இருக்குது கெஸ். செஸ் போர்டு தான் இருந்துச்சு. நான் திரும்பவும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்றான். நீ இன்னும் பாதி தூக்கத்தில் இருக்கியா குழந்த? ஏன்னா உன் உடம்புல இவ்வளோ சொட்டாக இருக்குது அப்படின்றான். நான் தூங்கிட்டு இருக்கேன், நான் எழுந்துச்சி உக்காந்துட்ருக்கேன்யா. அங்கிள் எத்தன் ஆல்வேஸ் பட்டி பட்டி வித் மீ. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, போய் குளிச்சுட்டு வந்து சீக்கிரம் சாப்பிடு இல்லைன்னா கோல்ட் ஆகிடும் அப்படின்றான். அங்கிள் டெரிக் என்ன ஐடியா உனக்கு? ஸ்வெட் எவ்ரிவேர் அப்படின்றான். எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றான். வாட்? என்னது? யூ நோ? நோ ஐ நோ. உனக்கு தெரியுமா? நீ இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிற அப்படின்றான். இது தூங்கல, எழுந்துச்சி உக்காந்துக்கிறேன். ஸோ உங்கள் அம்மாவும் அப்பாவும் 12 வருஷத்துக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்றான். என்னது நிஜமாவா? அங்கிள் வந்து ஃப்ரீலான்சர் ஆமாம், ரைட்டர் ஆமாம், ஃப்ரீலான்சர் ரைட்டர். கமான், தூக்கத்தில் நின்றுக்கிறேன் இல்லை நான் உன்னை அரைட்டா அடிக்கிட்டான்னு கேட்குறான். ரிமெம்பர் நவ் பேக் ஐ வாஸ் அ கிட். நீ இப்படியே பேசிட்டு இரு, நான் போய் உன்னை விட்டு தனியாக சாப்பிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்றான். போய் தின்றாடி மணி எவனா கூப்பிட்டான். ஃப்ளாஷ்பேக் ஏதோ ஓப்பனாக இருக்காமா. ஃப்ளாஷ்பேக் என்னென்னு பார்ப்போமா? ஸோ கைஸ், மாமும் டேடும் 12 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டாங்களா? அங்கிள் டெரிக் கூட நான் இந்த வீட்டில் வாழ்கிறேண்ணா அப்படின்றான். ஸோ அது கனவா? லிவிங் வித் மை மாம் அண்ட் டேட், எங்கள் அம்மா அப்பாவோட வாழ்கிறது கனவா இல்லை நிஜமா? எத்தன்ஸ் ஃப்ளாஷ்பேக் ஆர் ஸ்டில் ரேதர்? நம்ம லாங்குவேஜ் கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு 4-5 ஃப்ளாஷ்பேக் இது. இந்த பிளேஸ் வந்து எனக்கு தெரியும், அப்புறமா சொல்கிறேன் இருங்க கைஸ். ஸோ அவனே சொல்லுவான் இருங்க. இது காஃபி வாசனை மாதிரி இருக்குது, ஆனால் நாங்கள் எல்லாம் டீ குடிக்கிறவங்க தானே அப்படின்றான். நீ எந்திரிச்சிட்டே போ அப்படின்றான். ஓகே ஐம் கோயிங் அவுட். அந்த ஏதோ டியூட்டி போகிறாராம்மா. சரி போட்டோம். ஸ்வாட் திங். அவர் எங்கே போயிட்டார் கேஸ்? இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியலையே. விச் பார்ட் ஆஃப் ட்ரீம் அண்ட் விச் பார்ட் ஆஃப் ரியல்? இதில் எது கனவு எது உண்மை அவனுக்கே தெரில. ஸோ இப்போதைக்கு நம்ம வெளில போகணும். ஸோ ஸ்கூல் போகணும் கைஸ், ஸ்கூல் போகணும். பெட்டர் கெட் ட்ரெஸ். அதான் கைஸ் ஹெட் அவுட்டும் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான். ட்ரெஸ் எடுத்து பண்ணிவிட்டு ஊட்ட விட்டு ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டோன்னே மேன் நான் கூட அது உள்ளார் அவன் மனசுக்குள்ளே பேசிக்கிறான் கைஸ். பேக் சைடில் போய்ட்டு வந்தான், அவன் மனசுக்குள்ளே அவன் பேசிக்கிறான்னு அர்த்தம். ஆர் யூ சீரியஸ்லி மீ? டேக் ஏ லுக். கைஸ் யாரோ மேலி ஸ்டூடெண்ட் ஏபின்னு போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு தான் அவங்க எதோ பேசிகிட்டு இருக்காங்க சார். இவங்களுக்குள்ளே கிளாக்கை பற்றி எதோ பேசிகிட்டு இருக்காங்க. கிளாக்கா? ஐ வாண்ட் தட் கேட் ஃபார் மை ஓன் எஸ்டர்டே நவ் ஐ குட் நாட் கேர்லெஸ். நான் யாருன்னு அவனுக்கு அவனே கேட்டுக்கிறான். ஆஷ்லி
ஜூவல்ஸ் கமான் எமிலி, வாட் டு யூ சே? இப்போத்தி என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஹாப்பி பர்த்டே எத்தன் அப்படின்னேன். ஆ, ஹாப்பி பர்த்டேவா? ஆஷ்லி வின்ஸோட சின்ன தங்கச்சி, எனக்கு தெரியும். பட் நீ யார்? ஓ சாரி, ஐம் எமிலி நைனர். வெல், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் பர்த்டே விஷஸ். எங்கே இவ்வளோ சீக்கிரமாக போகிற? கொண்டாட இரு, உனக்கு ப்ரெசென்ட் வேணாமா? ஆ, கமான் எமிலி, எங்கே இருக்குது எடு. ஓ ரைட், திஸ் இஸ் ஃபார் யூ எத்தன். கைஸ் ஏதோ வாட்ச் கிடச்சிருக்கு. ஸோ கிளாக் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்கிக்கலாம். ஆஷ்லி கட்டிட் அவுட்டா? ஹேர் தேங்க்ஸ். எமிலி வந்து உனக்கு வாட்ச் பிடிக்கும்னு தெரிஞ்சு இந்த வாட்சை ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்தா. அண்ணா ஏன்னா இப்போது நீ அதை லைக் பண்ணுறியா? நீ ஆனால் இப்போ அதை லைக் பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். வாட் ஆஷ்லி? வின்னா ராத் அவங்க அண்ணனை எலின்னு சொல்லிட்டு போகுது கைஸ். பார்க்கலாம் ஏத்தன். ஸோ வின் வரான்னு நினைக்கிறேன். வின்னு பென்னு மோரிஸ் நம்ம ஃப்ரெண்டு கைஸ், 3 பேர். ஸோ நம்மளோட சேர்த்து 4 பேர். அவங்க 2 பேரும் உன்ட்ட என்ன பேசிட்டு போனாங்க? அவங்க 2 பேரும் உன்ட்ட என்ன பேசிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறான். ஓ பர்த்டே ப்ரெசன்ட் தந்தாங்க அப்படின்னு. ஹூ டிட்? ஆஷ்லி கொடுத்தா? நேஸ்டி, தூக்கி போட்டுரு. வை வுட் ஐ? நான் எதுக்காக தூக்கி போடணும்? ஷி வென்ட் டு ஆல் த ட்ரபிள்ஸ். ஏ கிளாக் ஃபார் மை பர்த்டே, அது என் பிறந்தநாளைக்கு கொடுத்தது. ஜஸ்ட் ஆஸ்டிங் மை. நேற்று தான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் அப்படின்ட்டான். வாட்ஸ்அப் ஏத்தன், இன்னைக்கு ரொம்ப குவைட் சோக்கடாக இருக்க ஒரு த ப்ரெசண்ட்டாக கலாய்க்கிறேன் கேசின்னு வச்சுட்டு. ப்ரெசன்ட் கொடுத்தேன் என்ன குவைட்டாக சோக்கடாயிட்டியா அப்படின்றான். Yeah, we read the book like all through. Well, the whole present embarrassing. But really, would I like if she knows about mom and dad? சைஸு போகிறதா இல்லை இவங்கிட்ட பேசுகிறதான்னு தெரில. யுவர் பேரண்ட்ஸா? ஐ ரிமெம்பர் ஹவு யுவர் கிட்ஸ் கேண்டி ஆஸ் எ கிட். சின்ன வயசில் இருக்கும் போது ஏதோ சொல்கிறான் அவன். இவங்கிட்ட கேட்டால் ஐ எம் நாட் குவைட் ஷுவர் பட் டு புட் திஸ் ஏடி. அவங்க 2 பேரும் காணாமல் 12 வருஷம் ஆச்சு. இதுதான் வளர்கிறாங்க எல்லாம் லைனாக. டிட் நாட் யூ சா தே வென்ட் மிஸ்ஸிங். அவங்க போகும்போது நீ பார்க்கலையா? நீ ரொம்ப சின்ன பையனாக இருந்த அப்படின்றாங்க. ஐ ஃபிகர்ட் ஆஸ் மச். ஏதோ ஞாபகம் இருக்குது, நிறைய ஞாபகம் இருக்குது அப்படின்றான். அவங்க காணாமல் போய் 12 வருஷம் ஆச்சு, எல்லாம் அப்படியே சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கான். ஆர் யூ ஃபீலிங்? எல்லாம் கரெக்டாக இருக்கா எத்தனை அப்படின்றான் வின்னு. இஃப் யூ காட் அ கோல்ட் கோ ஹோம் அண்ட் கேட்ச் இட். சாரி கைஸ், ஐ சி யூ லேட்டர் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. கைஸ் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அது மட்டும் தெரியுது. எனக்கு என்னவோ ஒரு தமிழ் டவுட்டாக இருக்குது. கைஸ் நமக்கு மேப் அன்லாக் ஆகிருக்கு. ஸோ எந்த டெஸ்டினேஷன் போகணுமோ அந்த இடத்துக்கு போகலாம் போல். ஸோ இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு ஏத்தன்ஸ் ஹவுஸ். ஏத்தனோட வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இதுதான் என்னோடய வீடு. அவனே இப்போ தான் தெரியுது. ஆனால் ஒவ்வொரு நைட்டில் எப்படி ஒபாவா ஆக முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு நைட்டில் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஆச்சு அப்படின்றான். ஓ யா, ஐ திங்க் புட் மை இந்த கிளாக் எடுத்து போய் என் ரூமில் வைக்கணும் அப்படின்றான். சரி வாங்கி ரூம் போகலாம். ஸோ வந்தால் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹோம். அங்கிள் டெரிக் வீட்டில் இல்லை போல். மேலே போகலாம் கிஸ். நான் அந்த சேம் ஜப்பானீஸ் ஃபீல்டு லுக்கில் தான் கிஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் இங்கே வச்சது ரொம்ப அழகாக பழசாக இருக்குது அப்படின்றான். ஸோ இதான் யூனிக்கான வாட்ச்னு நினைக்கிறேன். கிளாக்ஸ், இன்னும் நிறைய கிளாக்ஸ். டேட் சப்போஸ் டான் மை, எங்கள் டேடிக்கிட்ட கேட்டேன் அப்படின்றான். வாட் டாக் அபவுட் டுமாரோ எத்தன் ஆன் த டே. நாளைக்கு உனக்கு 17 ஆக போகுது. இந்த ஒரே வார்த்தை தான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பூனை வேறு அடிக்கடி வந்துடும். ஷார்ட்ஸ் தெர் இஸ் எ பேப்பராக, நீ உன் காலரில் ஒரு பேப்பர் இருக்குது, மேபி அது அந்த பெண்ணோட அட்டாச் ஆனதாக இருக்கலாம் அப்படின்றான். எஸ் ஏதோ பேப்பர் கிடச்சிருக்கு. ஆலோ பென் ஹாஸ் பீன் ஹேண்டட் டவுன் த்ரூ மெனி ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் எ கையோரஸ் ஃபேமிலி. கையோரஸ் ஃபேமிலி கிட்ட தான் இந்த ஆலோ பென் இருந்துச்சாங்க கைஸ். ஸோ ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருந்தாங்களாம். ஹலோ பென் லைக் தட். அதான் காலையில் எடுத்து பெண்ணாக இருக்குமோ.
அந்த பென்னு க்ளோ ஆகும். எப்போ போனால் அது ஃபுல்ஃபில் ஆனோன்னா அந்த பென்னு க்ளோ ஆகும். அப்போ நீ அப்போது நம்ம வந்து அந்த ஹோல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றான் டைமுக்கு. இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். யூ வில் லேர்ன் த ரெஸ்ட் அட் த ஸ்கூல் த கார்பேஜ் டம்ப். பி தேர் 7 hours பிஃபோர் ஆன் 5th May. 5th May 7 hours பிஃபோர் ஏதோ இருக்குமாமா. 7 hours பிஃபோர் வாட்? ஐ ஆம் ஸோ லாஸ்ட் அப்படின்றான். ஏதோ ஒரு மிஸ்டீஸான லெட்டர் கிடச்சிருக்கு, அது மட்டும் அவனுக்கு தெரியுது கேஸ். ஸோ இப்போதைக்கு இவன் டிவி கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டான் போலியே. திஸ் இஸ் மை பெட்டு. பாருங்க, பெட்ஷீட்டை பற்றி பேச்சே எடுக்க மாட்டேன்றான். கீழே போகணுமோ? ஆமாம் கைஸ், போனிங்க எந்திரிக்கலாம், கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க கீழே போகலாம். சரி, வழியில் கீழே தான் போய் ஆகணும். ஓ அங்கிள் டெரிக், யூ ஆர் பேக். வந்துட்டேன். இப்போ எல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு உனக்கு அப்படின்றான். இன்றைக்கெல்லாம் எப்படி போச்சு? வாட் டு ஹெட் ஆஃப் அப்படின்றான். அது விடுங்க. அது நியர்லி டு த டோர். ஏத்தன் ஹார் வெல். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேணும் படிக்கிறதுக்காக, என்னால் படிக்கவே முடியல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன் அப்படின்றான். யோசிக்கிறான் டெரிக்கி, வீட்டிலேருந்து போக நான் ஏன்டா உன் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்றான். ஏத்தன் மனசில் அதான் நினச்சிட்டு இருப்பான், நான் வீட்டிலேருந்து போகிறதுக்கு கேட்குறது பெரிய விஷயம்டா, என் வீட்டில் உட்காந்துட்டு அப்படின்றான். இட்ஸ் நாட் லைக் டெல் ஹிம் டு அவன்கிட்ட நான் ஸ்கூல் போகிறது சொல்ல வேணாம் அப்படின்றான். லுக் இன் டு த லெட்டர். அவ்வளோதான், அவன்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க கைஸ். அந்த லெட்டர்லாம் கிடச்சது, அந்த பெண்ணு கிடச்சதே மறைச்சிட்டான். மேக் ஷுர் சீக்கிரம் வந்துடு அப்படி, அஃப்கோர்ஸ் அப்படின்ட்டு போயிட்டான். இந்த இவன் எப்படி தான் அவனுக்கு பார்த்தாலும் இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் ஸ்கூல் தான் சொன்னான், ஸ்கூல் போகிற சொல்ல வேணாம் அப்படின்னு. மேபி ஐ வில் ஸ்டாப் பை த ஸ்கூல் அப்படின்றேன். கார்பேஜ் டம்ப் தாங்க ஸ்கூல் யார்டாக இருக்குது, கார்பேஜ் டம்பை பார்க்கணும் அப்படின்றான். இப்போதைக்கு மேப்பை தான் கைஸ் யூஸ் பண்ணேன், ஏன்னா நடந்து போகிறதுல சத்தியமே எப்படின்னு தெரியாது. ஸோ மேப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க ஸ்கூலு. ஸோ காக்கோ ஐஸ் ஸ்கூல், மை ஸ்கூல். கார்பேஜ் டம்ப் நெட் ஸ்கூல், ஸ்கூல் யார்ட். ஸ்கூல் யார்ட் எங்கே போய் கண்டுபிடிக்காது? ஸ்கூல் உள்ளே போவாங்க ஃபஸ்ட்டு. ஸ்கூல் உள்ளே தான் இருக்கணும் ஸ்கூல் யார்டு. 3 டோர் இருக்குது, வேணால் இது உள்ளே போய் பார்க்கலாம் இருங்க. பின் ட்ராப் சைலண்டில் இருக்காமா. இன்ஃபேக்ட் ரொம்ப 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 குவைட்டாக இருக்காமா. பின் ட்ராப் சைலண்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, சார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு பின் உள்ள சவுண்டு கூட, பின் உள்ள சவுண்டு கேட்கும், குண்டூசி உள்ள சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி சைலண்ட் தான். ஸோ எல்லா டோருக்கும் அதே தான் சொல்கிறாங்க, இந்த டோருக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஸ்கூல் இஸ் அவுட், ஸ்கூல் இஸ் க்ளோஸ்டாமா. ஸ்கூல் க்ளோஸ்டு தான் உன்னையா இந்த டைம் வர சொன்னான். ஹியர் அதாங்க இதே திரும்ப எதாவது சொல்கிறா, பின் ட்ராப் சைலண்ட்டு. அது இங்கே தான் ஒரு வழி இருக்கு மாதிரி, இங்கே தான் வழி இருக்குது. ஸோ அங்கே இங்கே போய் பார்க்கலாம். கைஸ் இதே தான் கைஸ் அந்த ஃபோட்டோவில் இருந்தோம். அந்த இப்போ காட்டாமல் பாருங்கள் இதே சேம் ஃபோட்டோ தான். ஸோ ஆனால் என்ன அந்த இதில் மிஸ்டி லெட்டரில் என்ன போட்டுருந்துச்சு, May 5 7 மணி நேரத்துக்கு முன்னாடின்னு போட்டுருந்துச்சு. இப்போ என்ன டைம்னே தெரில. நவ் இட்ஸ் டைம் 10 விச் மீன்ஸ் அரௌண்ட் 3. ஆமாம் கைஸ், இன்றைக்கி இப்போ 10 மணி. ஆமாம், ஸோ அப்போ ஒரு 7 மணி இருக்கும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. வெரிஃபை பண்ணுவோமா? கொஷின் மார்க் கண்டென்ட் தான் இருக்குது எல்லாம். பீஸ்டு டுகெதர் என்னவோ போட்டிருக்கேன் கைஸ். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ளாஷ்பேக்கு. இட்ஸ் குட் செக்அப் ஃப்ளாஷ்பேக் ரெகுலர்லி. இருங்க கைஸ் பார்க்கலாம் இது என்னன்னு. ஃப்ளாஷ்பேக் எங்கேயா? ஷார்ட்ஸ் மென்ஷன் டு த டைம். ஃப்ளாஷ்பேக் டீட்டெயில் வந்துச்சு கைஸ். ஆமாம் கைஸ், கரெக்டாக சேம் பிளேஸ் கூட தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு டைட்டில் வந்து கார்பேஜ் டம்ப்பு, டைம் வந்து 5/7/8 3 மணி. இது 5ஆம் மாதம்னு நினைக்கிறேன் கைஸ். 7க்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஸ்கூல் கார்பேஜ் டம்ப்பு மிஸ்ட்ரி லெட்டர் தான் இங்கே கூப்பிட்டு வந்துச்சு கைஸ். வேறு எதனா கிடைக்குமா க்ளூ? கைஸ் நியூஸ் பேப்பர் இதே தான் கைஸ் அவங்க உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க கைஸ். அப்போ ஏதோ சம்திங் ஃபிஷியாக இருக்குல்ல.
டைனிங் ரூம் வித் அங்கிள். கரெக்டு தான், டைம் தெரியாது அவனே போட்டான். ப்ளேஸ் கயோரஸ் டைனிங் ரூம். ஐ லீவ் வித் மை அங்கிள். ஓகே கரெக்டு தான் கைஸ். தலைப்பு இது கூட இப்போதைக்கு அடுத்த வருமா, அடுத்த ஃப்ளாஷ்பேக்கு இல்லை கைஸ். இதை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியல. மேபி கனவுல வந்தது அப்படின்றான். கனவுல வந்தது தான் இது. இப்போதைக்கு நான் மூடிடலாம் கைஸ். அது 2 ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சு அதை வச்சு என்ன பண்ணுறது தெரியல கைஸ். எனது கைஸ் அந்த பெண்ணு க்ளோ ஆகுது அப்படின்னா அது ஏதோ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். இல்லை புரியல. ஆமாம் கைஸ் ஏதோ ஃபுல்ஃபில் இருக்குது, அதனால தான் அந்த பெண்ணு க்ளோ ஆகுது. இப்போ இதை வச்சு நீ இது வரைய போறியா அப்படின்றாங்க கைஸ். ஸோ சர்க்கிள் வரைய போறியா? எஸ், சர்க்கிள் வரையணுமா கைஸ்? அந்த இடத்துல அந்த இடம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் கைஸ் அந்த இதுலேயும் ஆச்சு. ஸோ இப்போதைக்கு டைம் ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு சர்க்கிள் வரைய சொல்லி தராங்க போல். ஆமாம் கைஸ் சர்க்கிள் வரையதை சொல்லி கொடுக்குறாங்க. டிகிங் ஓல் பீயிங் எ சோஃபார். ஓகே ஓகே கைஸ் அந்த எல்லோ கலரில் வரலாம் இது. ஆன் ஸ்க்ரீன் கேட்ச் இட் சி மெனி டைம்ஸ் யூ கோ டிக்கிங். ஸோ நிறைய வாட்டி டிக்கிங் பண்ணலாம் அப்படின்றீங்க. செட்டிங்ஸே கம்மி தான் கைஸ், அதாவது பட்டன்ஸே கம்மி தான். ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்க்ரீன் தான் போதுங்க சார்ட்டாக முடிச்சிடலாம் கேமு. இப்போ இதை வச்சு ஹோல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ கைஸ் அந்த இடத்துல எதுவும் டிஃப்ரெண்ட். ஆமாம் கைஸ் அந்த இது பாருங்கள், அந்த சென்டரில் இது ஒன்று இருக்கா? ஸோ அது என்னன்னு பார்க்கணும் கைஸ். ஸோ அதுதான் சம்திங் ஃபிஷியாக இருக்குது. ஏதோ பாட்ஸ் மாதிரி இருக்கு. பார்க்கலாமா, எக்ஸாமின் பண்ணலாமா? எக்ஸாமின் பண்ணலாமாங்க. என்ன இருக்குது உள்ளே பார்த்தே ஆகணும். உள்ளே என்ன இருக்குது நான் அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் கேஸ். எனக்கு கட்சின்னு வந்துச்சு. ஸோ டைம் ஹாலோ இந்த சைடு செம்ம பேருக்கு பேரே தலமாக்குது. ஸோ இந்த பெண்ணை வச்சு சர்க்கிள் போடுறான் மக்களே. போடு ஒரு சர்க்கிள். பர்ஃபெக்ட் சர்க்கிளில் போடுறது கஷ்டம். இவன் எப்படி போட்டான்னு தெரில. ஸோ இவன் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். ஸோ அதுதான் அந்த பாட்ஸ். என்ன பாட்ஸ்? ஏதோ பாட்ஸ்ன்னு தெரிஞ்சு அந்த ஹோல் உள்ளவன் கையை விட்றான் மக்களே. இந்த ஹோல் ஈஸ்வர் அது உள்ள ஒரு லெட்டரும் அப்புறம் அந்த பாட்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைம் ட்ராவல் பண்ணி அந்த ஹோலுக்கு போயிருக்கோங்க. ஆனால் 3 மணிக்கு தான் அது இருந்துச்சு. ஹோல் இஸ் மூமெண்ட் ஃப்ரம் த பாஸ்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றான். த ஹோல்டர் பென் மஸ்ட் ஹேவ். அந்த பென்னு தான் யூஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் இந்த பாஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு. எங்களை வந்து திரும்ப ரெஸ்கியூ பண்ணு அப்படின்றாங்க கைஸ். பிஎஸ் திஸ் பாட்ஸ் இஸ் ஃபார் யூ. இந்த பாட்ஸ் உனக்கு தான். மெமரி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹோல். டேட் அனுப்பிச்சிருக்காரு கைஸ். ஸோ டேட்னா கைஸ் இந்த இதில் ஒரு வாட்சும் அப்புறம் அந்த லெட்டரும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த பாட்ஸில் வாட்ச் இருந்திருக்கு கைஸ். ஸோ வாட்சி உங்கள் அம்மா அப்பா கிட்டே நேற்று அவன் கேட்டான். ஸோ தட் எஸ்டர்டே அதான் நேற்று நான் கேட்டது தான் இது. அதான் அந்த ஹோல் அப்போது அப்படின்றான். காட் அ கிளாச் க்ளோஸ் த ஹோல். ஹோலை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அவன் கிளம்பணும் கைஸ். ஏன்னா வீட்டுக்கு டைம் ஆச்சான். க்ளோஸ் பண்ண தம்பி. ஹோ வாட் த அப்படின்ட்டான். கொஸ்டின் மார்க் போட்டாங்க. வேறு எதுவும் பேசல கைஸ். அவனுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து போகுது அடிக்கடி. அவனுக்கு ஒரு வாட்டி அந்த க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளாஷ்பேக் வருது கைஸ். ஸோ இப்போ அந்த இலை கீழே வந்துச்சு. அந்த இலை மட்டும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த இலை கீழே வந்துச்சு கைஸ். ஹோ வாட் த வாஸ் தட். ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. அச்சோ அச்சோன்றாங்க கைஸ் இவனும். அச்சோ 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 அச்சோ. கேட்ச் த கோல்ட் இஃப் தே ஹர். ஐ ஷுட். வீட்டுக்கு போகணும் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு அப்படின்றான். மியாவா திரும்பவும் மியாவா? சாட்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்னை குளிக்க வச்சது? நீ கூட என்னை நேஸ்டியாக ஸ்க்ராட்ச் பண்ணி மாம் உனக்கு ஊட்டி சாப்பாடு போட்டாங்களா அப்படின்றான். மியாவும் இதுவும். ஐ ரிமெம்பர் ஆஃப்டர் ஆல் இட் வாஸ் ஒன். அது வெறும் நேற்று தான். பட் என்ன நடந்துச்சு நேற்று? மாமு டாடி எங்கே போனாங்க? இப்போ அவங்க எங்கே வாழ்கிறாங்க 2 பேரும்? இது உன் கனவு இல்லை. இது கனவே கிடையாது. நான் எங்கள் மாமியும் எங்கள் டாடியும் இந்த கிரேசி பென் வச்சு நான் ரெஸ்கியூ பண்ண போகிறேன்.
சரி ஓகே கேஸ் முடிஞ்சிங்க டு பி கண்டினியூ போட்டாங்க. சரி ஓகே கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசை. நான் சொல்கிறேன் கைஸ். சரி ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ 10 நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சது பக்கத்து வரைக்கும் அன்டில் தென் டாடா பை எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ டே 1 அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், அதாவது அவன் 17வது பிறந்த நாள் இது. ஸோ டே 1ல் நம்ம அழகாக முடிச்சிட்டோம். ஸோ நியூ டே முடிச்சாச்சு கைஸ். சரி ஓகே கைஸ் பை. அடுத்தது சாப்டர் 1 த டே ஆஃப் வேனிஷ்ட். அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.